நாம திரையில பார்த்து ரசிச்ச எக்கச்சக்க ஹீரோஸ்க்கு கிரிக்கெட் கூட கனெக்ஷன் ஆனது இருக்கு. அப்படியாக கிரிக்கெட்டை நல்லா விளையாடக்கூடிய டாப் 3 ஃபேமஸ் ஹீரோஸுடைய லிஸ்ட்டை இந்த வீடியோல பார்த்துருவோம். ரேங்கிங்கை நான் கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் அடிப்படையில் தான் வச்சிருக்கேன், ஃபேமஸ் அடிப்படையில் இல்லை. நம்பர் 3 ஹியூக் ஜாக்மேன். ஹியூக் ஜாக்மேனை வேல்வரின் கேரக்டரில் நீங்கள் அதிகமாக பார்த்துருந்துருப்பீங்க. உலக லெவல் ஆக்டர், பிரஸ்டீஜ் படத்தில் சூப்பராக நடிச்சிருந்திருப்பாரு. அவர் ஒரு தீவிர கிரிக்கெட் ஃபேனு, கிரிக்கெட்டில் கமெண்ட்ரியும் பண்ணியிருந்திருக்காரு. அவர் சொந்த ஊரான சிட்னியில் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்தா கண்டிப்பாக போய் பார்த்துருவாரு. அந்த அளவுக்கு வெறித்தனமான கிரிக்கெட் ஃபேனு. இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்லேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னா ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடத்துல சொல்லியிருந்திருக்காரு. இவர் சின்ன வயசுல ஸ்கூல் லெவலில் நிறைய கிரிக்கெட் விளையாடி இருந்திருக்காரு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவும் மீடியம் பேசராகவும் இவர் இருந்திருக்காரு. அவருடைய அண்ணன் தம்பி கூட சேர்ந்து இந்த கிரிக்கெட் அவர் விளையாடி இருந்திருக்காரு. எம்சிஜிலேயே போய் ஸ்கூல் லெவல் கிரிக்கெட் விளையாடி இருந்திருக்காராமா. உதாரணத்துக்கு நம்ம சேப்பாக்கில் விளையாடாத பெரிய விஷயமா பேசுவோம் இல்லையா, அந்த லெவலுக்கு இவர் போய் விளையாடி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்டிங் போயிருந்தாலுமே ஒரு கிரிக்கெட் ரசிகராக இவர் கான்ட்ரிபியூட் கிரிக்கெட்டுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. 2010ஆம் ஆண்டு வோடாஃபோன் ப்ரமோஷனலுக்காக ஷேன் வார்னே பவுலிங் போட இவர் பேட்டிங் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடி இருந்திருப்பாரு. ஷேன் வார்னே உடைய நிறைய பால் இவர் நல்லாவே அடிச்சிருந்திருப்பாரு. காண்டான ஷேன் வார்னே அவருடைய ஸ்டைலில் நல்ல ஒரு பாலை போட அது இவருடைய வயிற்றிலேயே பற்றும். இவருக்கு ஒரு டெம்பரரி இன்ஜுரி ஆயிரும். பட் வார்னேவை அடிக்கக்கூடிய ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவர் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 2 விஷ்ணு விஷால். உங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் கிரிக்கெட்ல தான் தன்னுடைய முதல் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே அதிகமாக கிரிக்கெட் விளையாடி இருந்திருக்காரு. ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் போட்டிகளில் இவர் விளையாடி இருந்திருக்காரு. தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி அஸ்வினின் கேப்டன்சி கீழே இவர் சில லீக் போட்டிகள் ஆடி இருந்திருக்காரு. இவர் சின்ன வயசுல பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2008 இவருக்கு ஒரு லெக் இன்ஜுரி ஆயிரும். லெக் இன்ஜுரி ஆனதால இவரால் கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ண முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் குள்ள வந்திருக்காரு. ஆக்டிங்ல வந்தாலுமே கிரிக்கெட் மேல இருக்கக்கூடிய காதல் போகவே இல்லை. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட லால் சலாம், ஜீவா போன்ற படங்கள்ல இவர் நடிச்சிருந்திருக்காரு. செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் விளையாடினாரு அப்படின்னு சொன்னா இவர் மட்டும் தான் நல்லா விளையாடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயர் இவர். அண்ட் இதுதான் இவர் சின்ன வயசுல கிரிக்கெட்டரா இருந்தப்ப எடுக்கப்பட்ட போட்டோ. நம்பர் 1 சுஷாந்த் சிங் ராஜ்புத். டெடிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை பார்த்து கத்துக்கணுங்க. நாட் ஒன்லி ஆக்டிங், கிரிக்கெட்டை வச்சு நான் சொல்றேன். கிரிக்கெட்ல இவர் உண்மையிலேயே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இடது கை பந்து வீச்சாளர். ஆனா MS தோனி படத்துக்காக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்த இவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா மாறி இருந்திருப்பாரு. சோ தோனி பட ட்ரைனிங்க்கு அப்புறமா இவரால லெஃப்ட் ஹேண்ட்லயும் பவுலிங் பண்ண முடியும், ரைட் ஹேண்ட்லயும் பவுலிங் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட்லயும் பேட்டிங் பண்ணுவாரு, ரைட் ஹேண்ட்லயுமே பேட்டிங் பண்ணுவாரு. CRPF வீரர்கள் கூட நட்பு ரீதியான ஒரு போட்டி இவர் ஆடி இருந்திருப்பாரு. அந்த மேட்ச்ல இவர் அடிக்கக்கூடிய ஷாட்ஸ் எல்லாமே ஆக்சுவல் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு கிரிக்கெட்டிங் எபிலிட்டியை இவர் வச்சிருந்திருப்பாரு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இவர் தோனி படத்துக்காக ட்ரைனிங் பண்ணும்போது நேஷனல் லெவல் பிளேயர்ஸ் கூட சேர்ந்து தான் ட்ரைனிங் பண்ணி இருந்திருக்காரு. அதனாலே உண்மையிலேயே ஒரு நல்ல பிளேயரா கிரிக்கெட்ல உருவாகி இருந்திருக்காரு. ஆனா என்ன பண்ண, நல்லவங்க ரொம்ப நாள் வாழ்றதில்லை இல்லையா. அந்த வகையில் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தும் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவரை ரொம்ப மிஸ் பண்றோம் இந்தியன் சினிமால.